மக்காச்சோளம் மட்டும் இருந்தா போதும், வீட்லயே ஒரு மினி பீஸா அதுவும் சூப்பர் டேஸ்டியா நல்ல காரசாரமா எப்படி பண்ணலான்னு பார்த்துரலாம். இதுக்கு வந்து நான் கார்ன நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அது கூடவே வந்துட்டு இந்த சிஸ்லிங்கான கார்னையும் நான் எப்படி ரெடி பண்ணேங்கிறதையும் சொல்றேன். இப்போ கார்ன வந்து நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க பிரஷர் குக்கர்ல. நல்லா ஒரு 12 விசில்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க. என்கிட்ட லெஃப்ட் ஓவர் பிரெட் இருந்தனால அத வச்சு மினி பீஸாவும், மிச்சம் இருக்கிறத வச்சு இந்த சிஸ்லிங் கார்னும் ரெடி பண்ணிட்டேன். ஸோ பீஸா வந்து செய்றதுக்கு நம்ம வந்து ஒரு கட்டர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பிரெட்ட வந்து ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பவுல் யூஸ் பண்ணி நான் கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வேக வச்ச கார்ன், வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கொஞ்சோண்டு உப்பு, மயோனைஸ், அதுக்கப்புறம் கெட்சப் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கெட்சப்பும் மயோனைஸும் நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். நான் இன்னைக்கு மொசரல்லா சீஸ் சேர்த்துருக்கேன். அதுவும் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்காம ஃப்ரீசரில் எடுத்து இந்த மாதிரி கிரேட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி கிடைக்கும். ஸோ ஃப்ரீசர்லேருந்து சீஸை வச்சு எடுத்து இந்த மாதிரி சேர்க்கும் போது உங்களுக்கு வந்து நல்ல கடையில் கிடைக்கிற மாதிரி இந்த மாதிரி மெல்ட் ஆகி வரும். இதுக்கப்புறம் ஒரிகனாவும் அதுக்கப்புறம் வந்து நம்ம சில்லி ஃப்ளேக்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே ஆட் பண்ணாதீங்க, நல்லா இருக்காது. நிறைய கிறிஸ்பாகவும் உள்ளே வந்து நிறைய சீஸ் லோட் பண்ணி பயங்கர காரசாரமாக இருந்துச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன கார்ன் மிக்ஸோட நம்ம பேனில் வந்துட்டு பட்டர் சேர்த்துட்டு அதெல்லாம் போட்டு மேலே வந்து மொசரல்லா சீஸ் ஆட் பண்ணால் சிஸ்லிங் ரெடி.